ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டருக்கும் இறைவா போற்றி. சண்முகநாதன் திருத்தாள் பணிந்து அஸ்வின் அஸ்ட்ரோபக்தி மீடியா நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நாம் இந்த சேனலில் ஒரு வீடியோ ஒன்று பேசியிருந்தோம், திருமண வயதை கணக்கிடுவது எப்படின்னு. அதற்கு பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் ஆதரவு தெரிச்சிங்க. சில பேர் அப்பாயின்மெண்ட்லேயும் வந்தீங்க, கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்தீங்க. மிக்க நன்றி அனைவருக்கும். இதில் சிலர் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணியும் அப்பாயின்மெண்ட்லேயும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எனக்கு ஒரு வீடியோ பண்ணி கொடுங்க ஐயான்னு கேட்டாங்க. அதற்காக தான் இந்த வீடியோ. சரி, இதில் திருமண வயது கணக்கிடுறதுல நம்ம எடுத்துக்கிட்ட கிரகம்னு பார்த்திங்கன்னா சுக்கிரனும் சனீஸ்வரனும் தான். சுக்கிரன் களத்திர கிரகன், அது எல்லாருக்கும் தெரியும். ஏன் இந்த சனீஸ்வரரை நம்ம பயன்படுத்தணும், இந்த திருமண வயது கணக்கீட்டு ஆய்வுக்கு ஏன் சனீஸ்வரரை பயன்படுத்தணுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகர் பிறக்கிற ஜனன பிறப்பிலிருந்து அவன் இறுதி மூச்சு வரைக்கும் சனீஸ்வரரின் பங்களிப்பு இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் நடக்கிறது இல்லை. அது அசுப நிகழ்வாக இருந்தாலும் சரி, சுப நிகழ்வாக இருந்தாலும் சரி. சரி, ஒரு விளக்கமாகவே பார்ப்போம். ஒரு ஜாதகர் பிறக்கிறார். அவர் பிறந்த தசா புத்தி அன்னைக்கு இருக்குது பார்த்தீங்களா, தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிரணவம், இந்த 5 நாதர்களில் ஒருவர் சனீஸ்வரராக கட்டாயம் இருப்பார். அப்படி சனீஸ்வரர் இல்லாத பட்சத்தில் சனியோடு தொடர்புடைய ஒரு கிரகம் ஆறு 2 கிரகம்ன்றது இருக்கும். ஆகவே தான் நம்ம சனீஸ்வரரை திருமண வயது கணக்கிடுறதுல எடுத்தோம். ஒரு ஜாதகர் பிறந்துட்டார், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவருக்கு பெயர் சூட்டு விழான்னு ஒன்று வைப்பாங்க. அந்த பெயர் சூட்டு விழாவிலையும் பார்த்திங்கன்னா சனீஸ்வரரோட தொடர்புன்றது இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வளர்ந்து ஸ்கூலில் சேர்ப்பாங்க. அந்த ஸ்கூலில் சேர்க்குற நாளன்னைக்கும் பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் தொடர்பு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா காது குத்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு காலேஜ் போடுறது, இந்தமாரி முக்கிய நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் ஒரு வயதை கடந்து வரக்குள்ள அந்த சனீஸ்வரரோட பங்களிப்புன்றது முக்கியமாகவே இருக்குது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கனாக்கா ஏன் திருமண வயதுக்கு கொண்டு வந்தோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் பூப்பு எதிரத்துக்கு சில கிரகங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பூப்பு எதிர அந்த டயத்துலையும் பார்த்திங்கன்னா தசாபுத்தி அந்தரங்கள், இந்த 5 தசாநாதன்கள், அந்த 5 தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிரணவம், இந்த 5 நாதர்களில் ஒரு ஆள் சனீஸ்வரராக கண்டிப்பாக இருக்கிறாரு. இதனால தான் நம்ம எடுத்தது சனீஸ்வரர் இந்த திருமண வயது கணக்கீட்டுக்கு எடுத்தோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகர் பிறந்துடுறார். அவருக்கும் திருமண வயது நடக்கக்குள்ள இதேமாரி சனீஸ்வரர்ன்றது தொடர்பில் இருக்குன்னு சொன்னேன். அதே ஜாதகருக்கு திருமணமாகி ஒரு குழந்தைன்னு பிறக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாதகருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பிறப்பின் பொழுதும் சனீஸ்வரர் தொடர்பு கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் சனீஸ்வரரை எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம். சரி, சனீஸ்வரரை எப்படி நம்ம இந்த திருமண வயது கணக்கீட்டில் எடுத்தோம்ங்கிறதுக்கு விளக்கமாக நான் கொடுத்துட்டு வரேன். சனியை எல்லாருமே பொதுவாக மந்தக்காரகன், இருள் கிரகம், பேச்சு வழக்கில் சனீஸ்வரர் மந்தக்காரகன், இருள் கிரகம், மெதுவாக இயங்குவார், பாவகிரகம்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்பிறவி எடுக்கிறதுக்கு காரணமே கர்மா தான். அந்த கர்மாவுக்கு காரக கிரகமே சனீஸ்வரர் தான். இந்த சனீஸ்வரருக்கு அதனால தான் இவருக்கு கர்மக்காரகன் பேர் வந்துச்சு. இப்போது நம்ம ஜாதகத்தில் திருமண வயது கணக்கீட்டில் சனீஸ்வரர் பயன்படுத்துகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம்ன்றது சுக்கிரனோட வீடு. அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் ஆட்சியாகிறது 7ஆம் இடத்துல ஆட்சியாகிறார். அதே 7ஆம் இடத்துல தான் சனீஸ்வரர் உச்சமும் பெறுகிறார். ஆக சுக்கிரனை விட வலுவான கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சனீஸ்வரர் தான். எந்த லக்கணமாக இருந்தாலும் அதில் 7ஆம் இடத்துல திக்பலம் பெறுவதுங்கிறதும் சனீஸ்வரர் தான். காலபுருஷனுக்கு மேசத்துக்கு 2ஆம் இடமான ரிஷபத்துக்கு குடும்பஸ்தானம்னு பேர். அந்த குடும்பஸ்தானத்துக்கு பாக்கியாதிபதியாக வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் தான். இதே 7ஆம் பாவத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்து அதிபதியாக வர்றதும் சனீஸ்வரர் தான். ஆக சனீஸ்வரன் பங்களிப்பு எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இது மட்டும் இல்லை, திருமணம்ங்கிறது பார்த்தீங்கன்னா காம திரிகோணத்தை குறிக்கக்கூடியது. 3, 7, 11 என்பது காம திரிகோணம். இந்த 3ஆம் இடத்திற்கு பாக்கியமாக வரக்கூடிய 11ஆம் இடமும் சனீஸ்வரர் வீடு. 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய காமத்திரிகோணத்துக்கு புண்ணியாதிபதியாக வர்றதும் சனீஸ்வரர். இதனால தான் சனீஸ்வரரை பயன்படுத்தி நம்ம திருமண வயது கணக்கீடுன்னு எடுத்தோம். இப்போது திருமண வயது கணக்கீட்டில்
நம்ம சனீஸ்வரர் பயன்படுத்த பார்ப்போம். சனியும் சுக்கிரனும் களத்திரக்காரகனும் சனீஸ்வரரும் எந்த விதத்திலும் கெடாமல் இருக்கணும். கெடாமல் இருக்குன்னா 6, 8, 12 அமரக்கூடாது. சனீஸ்வரனும் சுக்கிரனும் அதேமாரி சனீஸ்வரர் ராகு கேதுகளோட தொடர்பு எதுவுமே இருக்கக்கூடாது. சாரம் வாங்கக்கூடாது, பார்வை இருக்கக்கூடாது, சேர்க்கை இருக்கக்கூடாது. அப்படி இல்லாதவர்கள் ஜாதகர்களுக்கு ஆண் என்றால் 32 வயதுக்குள்ளும், பெண் என்றால் 24 வயதுக்குள்ளும் திருமணமாகிவிடும். சனீஸ்வரர் இந்த பாவ கிரகங்களோட சேர்க்கையோ அல்லது கெட்ட நிலையில் இருக்கும் பொழுது, அதாவது சனீஸ்வரர் கெட்டு அந்த நிலையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு திருமணம் 32 வயது ஆணுக்கு மேலும் 24 வயது பெண்ணுக்கும் திருமணம் அதற்கு மேலும் தான் நடக்கிறது. சரி, இதற்கு விதிவிலக்கு உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கெட்டு வலுவில்லாத அமர்ந்திருக்கும் சனீஸ்வரன் சுக்கிரனையும் குரு பார்த்தா அவங்களுக்கு எப்பொழுதும் போல சராசரி வயதிற்குள்ளேயே திருமணம் நடந்துடும். சனீஸ்வரர் சுக்கிரன் 7ஆம் இடத்து அதிபதி இவர்கள் கெட்டு போய் எந்த விதத்திலும் பலனளிக்காத நிலையில் இருக்கும் பட்சத்தில் தான் அவர்களுக்கு திருமணங்கிறது நடக்கிறதே இல்லை. இதுதான் என்னுடைய ஆய்வின் முடிவாக இருக்கிறது. நன்றி. ஒரு ஜாதகருக்கு திருமணம் நடைபெற எப்படி நம்ம வயதை கணக்கிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தசாபுத்திகள் கொண்டு தான் எல்லாரும் பாரம்பரிய முறையில் நம்ம திருமணம் இப்போ தான் நடக்கும்னு சொல்கிறோம். அதே மெத்தடை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம். கூடுதலாக சனீஸ்வரர் அந்த தசாநாதனங்களோடு தொடர்பு பெறும் காலம் எது, அந்த தொடர்பு பெருங்காலத்தில் ஜாதகருக்கு வயது எந்த அடிப்படையில் நடக்கிறது, இது எல்லாம் அனைத்தும் கணக்கீடு செய்துதான் ஒரு ஜாதகருக்கு இந்த வயதில் இந்த கிரகத்தின் நட்சத்திர வரனோடு திருமணம் அமையும்னு சொல்கிறோம். அதே மாதிரி எந்த மாதத்தில் திருமணம் அமையும், எந்த கிரகத்தின் முகூர்த்த நாளில் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் அப்படின்றதையும் நம்ம சொல்கிறோம். இதற்கு முக்கிய பங்களிப்பு சனீஸ்வரர் தசாநாதர்களோட எந்த விதத்தில் தொடர்பு பெறாரு, ஜாதகரினோட வயது எந்த அளவுத்தில் தொடர்பு பெறுது, இது எல்லாத்தையும் கணக்கிட்டு தான் நம்ம திருமண வயதை குறிக்கிறோம். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதில் பார்த்தீங்கன்னா என்னை தொடர்பு கொள்கிறதுக்கு 8778398256 என்ற நம்பருக்கு மட்டுமே தொடர்பு கொள்ளவும். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபோனை எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.